வியூவர்ஸ், இன்றைக்கி நான் லஞ்ச் என்ன பண்ண போகிறேன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் பண்ண போகிறேன். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம். நான் முதல்ல கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன், ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டேன். இப்போ கடாய் சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றிடுறேன். முதல்ல நான் கத்திரிக்காவை வறுத்து எடுத்துக்க போகிறேன். எண்ணெய் சூடாகட்டும். கத்திரிக்காவை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி சாம்பார் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் ஒரு தட்டில் வச்சுருக்கேன். கொஞ்சம் சாம்பார் வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா குண்டு கத்திரிக்காயெலாம் நான் இந்த மாதிரி பார்த்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன், பூச்சி இல்லாமல். இப்போ எண்ணெய் வச்சுக்கிட்டேன். முதல்ல கத்திரிக்காய் நான் வறுத்து ஒரு பாத்திரத்தை எடுத்து போட்டுக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். இந்த கத்திரிக்காய் வறுக்கணும். கத்திரிக்காவை எண்ணெயில் போட்டுக்கிறேன். முதல்ல வறுத்துக்கலாம். ஸ்லோவாக போடணும். எப்பயுமே எண்ணெயில் ஒரு பொருளை போடும்போது அப்படியே தொப்புன்னு கொட்டிடக்கூடாது. ஸ்லோவாக போடணும். இன்னும் ஒன்று ஒன்றா நைட்டாக அப்படியே இறக்கணும். அப்போ தான் எண்ணெய் தெரிக்காது. இல்லைன்னா எண்ணெய் அப்படியே தெரித்து கை மேலெலாம் போட்டுரும். அதனால் இன்னும் ஸ்லோவாக நம்ம சமையலில் பண்ணணும். இப்போ இதை அப்படியே நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிடணும். இதுதான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கத்திரிக்காவை வறுத்துட்டு நம்ம குழம்பு பண்ணும்போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமாகவும் குழம்பு ஆகிடும். வெறும் வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு மிளகாத்தூள் போட்டு இந்த கத்திரிக்காய் போட்டு புளி ஊற்றிட்டு இறக்கிற வேண்டியதான், உப்புலாம் போட்டு. ரொம்ப சிம்பிள். அதனால் நான் முதல்ல கத்திரிக்காவை நல்லா வறுத்துடுவேன். கத்திரிக்காய் காம்பு போடணும், அப்போ தான் பிரியாது. கத்திரிக்காய் அப்படியே முழுசாகவே இருக்கும். ஒரு கத்திரிக்காய் எடுத்து வச்சு சாப்பிட்லாம். கத்திரிக்காய் நல்லா எண்ணெயிலே வெந்துச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும். தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து போட்டு வச்சுக்கிடலாம். அதுக்கப்புறம் இந்த எண்ணெய் கூட தனியாக எடுத்துகிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா போதும், ரொம்ப எண்ணெய் ஊற்றக்கூடாது. இதுக்கு நான் அப்பளம் பொரிச்சிக்கலான்னு பார்க்குறேன். நேற்று வச்ச நான் பச்சை மிளகா பச்சடி இருக்குது, அதனால் அதுவும் யூஸ் பண்ணிக்கிடலாம். இது இன்னும் கொஞ்சம் எண்ணெயிலே வேகட்டும். கொஞ்சம் அப்பப்போ திருப்பி விட்டுக்கிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இப்போ நான் இந்த கத்திரிக்காவை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த கத்திரிக்காய் மட்டும் தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். போதும், வெந்தது. இவ்வளோ எண்ணெய் இருக்கக்கூடாது. இந்த எண்ணெயை வடிச்சிட்டு குழம்பு கட்ட தான். இப்போ இதில் அப்பளம் போயிருக்குனால பொரிச்சிக்கிடலாம். தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த எண்ணெயை தனியாக ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம். எண்ணெயை நான் ஒரு கடாயில் ஊற்றிட்டு ஒரு கிண்ணத்தில் நான் கடுகு போட்டுக்கிறேன். இப்படியே கண்டினியூ பண்ணிருந்தேன் குழம்பு. கடுகு, வெந்தயம் ரெண்டு பொடிட்டும், கொஞ்சமாக சீரகம் எல்லாம் பொடிட்டும். அதுக்குள்ளே பொடிட்ட கடுகுலாம். இதில் நான் சாம்பார் வெங்காயம் போட்டுக்கிறேன். ஒரு 2 கருவேப்பிலை இருக்குது, அதையும் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா தக்காளியும் போட்டுக்கிறேன். தக்காளியும் போட்டு வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கட்டும். சாப்பாடு ஒயிட் ரைஸ் அடுப்பில் வச்சுட்டேன். சமையல் நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் செய்யுது. நான் சமையல்லாம் பெரிய வேலையே கிடையாது. அதுக்கப்புறமா இதோட நான் அரைச்சி வச்ச வெங்காயம், சாம்பார் வெங்காயத்தையும் இதோட அரைச்சி வச்சதை எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். சமையல்லாம் பெரிய வேலையே கிடையாது, வேகமாக முடிக்கிறது தான். அதெல்லாம் ரொம்ப சிம்பிள் சமையல் வேலைலாம். நம்ம சோம்பேறித்தனம் பார்க்காத வரைக்கும் சிம்பிள். சோம்பேறித்தனம் பார்த்தோன்னா கஷ்டமாக இருக்கும் செய்யறதுக்கு. நானும் எவ்வளோ சோம்பேறித்தனம்லாம் பார்த்துருக்கேன். ஐயோ முடியலையே, வேண்டாம்னு. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே சமையல் பண்ணுறதுலாம் ஈஸியாக தெரியுது. இப்போ நான் நல்லா வதக்கிடுவேன். எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் எண்ணெயில். அதுக்குள்ளே மற்ற வேலையை பார்ப்போம்.
ஓரளவு வதங்கிச்சு பாருங்க. தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிச்சு. நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன். இப்போ கரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். கத்திரிக்காயை போட்டு இறக்க வேண்டியதுதான். சுவையான எண்ணெய் கத்திரிக்காய். எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அப்போ தான் கத்திரிக்காய் போடணும். கத்திரிக்காய் ஏற்கனவே வெந்துருச்சு, அதனால ஒன்றும் இல்லை. போதும். செம்ம டேஸ்ட்டுப்பா. இதுவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கரெக்டான புளிப்பு. ஒயிட் ரைஸ் ஆகிடுச்சு. அப்பளம் மட்டும் பொடிச்சா போதும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். எண்ணெய் நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ நான் வந்து அந்த நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த கத்திரிக்காவை அப்படியே கொட்ட வேண்டியது தான். அதில் பாருங்க, அப்படியே தட்டிட்டு இப்போ நம்ம கரண்டி வச்சு கிளறி விடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த கத்திரிக்காயில் உப்பு, புளிப்பு, காரம் இதெல்லாம் பிடிக்கணும். பிடிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். குழம்பு நல்லா கொதிக்குது. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நல்லா கெட்டியான பதத்துக்கு வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தயாராகுது. இப்போ இதுக்கு வந்து அப்பளம் வறுத்துக்கிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்பளம் வறுத்துக்கிட்டா. இன்னும் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இன்னும் கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வரணும் குழம்பு. அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மண் சட்டியில் வச்சா நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி மண் சட்டியில் வைக்கல, கடாயிலே வச்சிட்டேன். ஒயிட் ரைஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி சிம்பிள் சாப்பாடு தான். சாட்டர்டே சிம்பிள் சாப்பாடு தான். செம்ம டேஸ்ட்டு. நல்லா கொதிக்கட்டும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. என்னோடய ஸ்டைலில் தான் எல்லாமே சமையல் பண்ணுறது. எல்லாமே என்னோடய ஸ்டைலில் தான் நான் பன்னீர் பட்டர் மசாலா பண்ணேன். என்னோடய ஸ்டைலில் தான் இப்போ வந்து நான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் பண்ணுறேன். அது கொதிக்குது. இது நான் வந்து நேற்று வச்சேன் பச்சை மிளகா பச்சடி. புளி வச்சு புளி போட்டு இது கூட ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பாருங்கள், சட்டிலே வச்சு நல்லா வத்தி போயிடுச்சு. லைட்டாக சூடு பண்ணிட்டா போதும். லஞ்சுக்கு இது சைட் டிஷ்ஷாக கூட வச்சுக்கலாம். பச்சை மிளகா புளி பச்சடி. இந்த கத்திரிக்காய் குழம்பும் ஆயிடுச்சு. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் ஆயிடுச்சு. பாருங்க, ஒரு கத்திரிக்காய் நான் எடுத்து காட்டுறேன். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இதை பாருங்க, சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தயாராகிடுச்சு. நல்ல கெட்டியான பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ இதிலே உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் இருக்கும். இதையும் அப்படியே சூடு பண்ணிக்கிறேன். பச்சை மிளகா பச்சடி, பச்சை மிளகா புளி பச்சடி. இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தயாராகிடுச்சு. சூடாக சாப்பாட்டுக்கு இந்த குழம்பு ஊற்றி கொஞ்சம் ஒரு 2 அப்பளம் வச்சு இல்லை கலர் வத்தல் பொரிச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.